வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் எதை பற்றி பேசுகிறேன்னா, இப்போ எல்லா பசங்களும் ஒரு டைலாகை ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன டைலாக்னா, நான் விஜய்னா எப்படியாவது ஜெயிச்சிருண்ணா, நிறையா பேர்த்திட்ட வம்புழுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்கள. அதை பற்றி தான் ஒரு வீடியோ. விஜய் அண்ணன் ஜெயிக்கணுன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வேண்டுதலாக இருக்குது. எத்தனை பேர் வேளாங்கண்ணிக்கு முட்டி போட்டு நடந்தாங்க, எத்தனை பேர் காவடி தூக்குனாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி ஹஜ்ஜில் போய் துவா பண்ணாங்க. இதெல்லாம் எதுக்காக? விஜய் அண்ணன் சிஎம் ஆகணும், அதுவும் எம்ஜிஆர் மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக. எம்ஜிஆருக்கு அடுத்து நம்ம அண்ணன் தான் சிஎம் ஆகிருக்காருன்றது நமக்கு தெரியணும். ஆனால் உண்மை என்னென்னா, நாங்கள்லாம் 90s உங்களை பார்த்து வளர்ந்தோங்கண்ணா. நாங்கள்லாம் 10th ரிசல்ட்டுக்கோ +2 ரிசல்ட்டுக்கோ காலேஜில் படிச்சுமே அந்த டிகிரி ரிசல்ட்டுக்கோ இல்லையே லவ் பண்ணியிருந்தோம்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து வர்ற அந்த ரிசல்ட்டுக்கோ கூட நாங்கள் காத்துக்கிட்டு கிடந்ததில்லைண்ணா. ஆனால் நாங்கள் பயத்தோட காத்துக்கிட்டு இருக்க ரிசல்ட் எது தெரியுமா? May 4th நம்ம எலெக்ஷன் ரிசல்ட்டு. அதில் விஜய் அண்ணன் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அவ்வளோ உணர்ச்சிகரமாக நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோண்ணா. நீ கண்டிப்பாக ஜெயிக்கணும்ண்ணா. நீ ஜெயிப்பீங்க. சட்டமன்றத்துக்கு நீங்கள் போகிறீங்க, போய் மக்களோட பிரச்சனைலாம் தீர்க்குறீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது.